ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம தீபிஸ் vlogsல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ரீசெண்ட் டேஸா சிவராத்திரிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அதோட vlogs தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவராத்திரி அன்னைக்கு 15th Feb வந்து மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குட்டீஸ்க்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு நட்ஸ்லாம் வந்து ஊருக்கு போறதுனால அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நிலைவாசல்லாம் தொடச்சு விட்டுட்டு கோலெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சு விட்டுட்டு அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து சாமியை கும்பிட்டாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே எல்லாருமே காணிக்கை கட்டுவோம். ஸோ அப்படியே காணிக்கைலாம் கட்டிட்டு வீட்டுல சிவராத்திரி பூஜையை மண்ண நிறைவா கும்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலியா போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கேஷவா அவங்க டேடியும் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாங்க கார் எடுத்துட்டு வர்றதுக்காக. ஹர்ஷ ஒரே அழுவ ஆரம்பிச்சுட்டான். அவங்க மட்டும் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு ஹேர்லாம் கோம் பண்ணிட்டு தலையில பூவும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹர்ஷ கூட விளையாண்டுட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வரோம். சொல்லு. ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு பிறந்த வீட்டு குலதெய்வமும் புகுந்த வீட்டு குலதெய்வமும் ஒரே இடத்துல தான் இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரிப்க்கு அம்மாவும் தேவி அக்காவும் கூட வந்திருந்தாங்க. அண்ட் கார் எடுத்துட்டு அப்படியே தாம்பரம் தாண்டினதுக்கு அப்புறம் இரணியம்மன் கோவில்ல சாமியை கும்பிட்டுட்டு லாஸ்ட் டைம் குலதெய்வம் கோயிலுக்கு ட்ரெயின்ல போகும்போதே சொல்லியிருந்தாரு வரும்போது வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ அவருக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒயிட் சுண்டல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னதை நான் மட்டும் தான் ஞாபகத்துல வச்சிருந்தேன்னு பார்த்தா எங்க அம்மாவும் ஞாபகத்துல வச்சு அவருக்காக சுண்டல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தேவிகா சுண்டல் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இளையோட மைண்ட் வைஸ் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டது உங்ககிட்ட குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது ஒரு 7 மணி கிட்ட இருந்துச்சு. மாசமே பிறந்துருச்சு. ஆனா ஃபுல்லா பனிமூட்டமா இருந்துச்சு. முன்னாடி என்ன வண்டி போறதுன்னே தெரியல. அதனால எல்லாருமே பார்க்கிங் லைட் போட்டு தான் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போகும்போது இந்த மேல்மருவத்தூர் தாண்டி வந்து 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த டைம் அங்கேயே போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இங்க வந்திருந்தோம். இது வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம உள்ள நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஃபுல்லா அந்த இயற்கை உணவகம் மாதிரி இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ்மே வேற லெவல்ல இருக்கும். பிரைஸ்மே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். அப்படியே எல்லாருமே ஆர்டர் பண்ண டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு அப்படியே வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்துருந்தோம். செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்ல ரொம்ப நாள் வந்து இந்த சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தோம். அதே மாதிரி டோல்கேட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு பக்கத்துல இளநியும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயில் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு இருந்தா பையனும் பெரியமாவும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரை தாண்டினதுக்கு அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே ஸ்ட்ரீட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. என்னதான் நம்ம பூஜை ரூம்ல நம்ம குலதெய்வம் படம் வச்சு சாமி கும்பிட்டாலும் அவங்க இடத்துக்கு வந்து அவங்க நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஈவினிங் கதை பேசிக்கிட்டே ஓட்டியாச்சு. நைட் டின்னரை வந்து அங்க கோயிலே சாப்பிட்டுட்டு போறோம். நம்ம கடைக்கு போய் சாப்பிட போறோம். இப்பதான் டின்னர் சாப்பிட்டேன். சாமிக்கு மாலை வாங்க போறோம். அப்படியே காரை எடுத்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஜாருக்கு தான் வந்திருந்தோம். சாமிக்கு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு மாலைலாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போலான்னு பார்த்தா ரயில்வே கேட்ல ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு. பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சுண்டலும் சக்கரவள்ளி கிழங்கும் வந்து வேக வச்சு சாமிக்கு படையலுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பிரசாதமா நமக்கு கொடுப்பாங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ணி சூப்பரா வந்து பூஜை பண்ணிருந்தாங்க. அப்படியே சாமி பாக்குறதுக்கு உண்மையா நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. தத்ரூபமா பண்ணிருந்தாங்க அலங்காரம்லாம். அப்படியே சாமியை நல்லா தரிசனம் அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கத்தை போடலான்னு சொல்லிட்டு காருக்கு வந்தாச்சு. Day 2 and Day 3 vlogs வந்து அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம தீபிஸ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.